விவசாயிகளுக்கான முக்கிய 3 மசோதா விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம். இதுகுறித்து உணவுத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விளக்கம் அளித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் பல்வேறு விதமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் இந்த 3 மசோதாக்களும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையிலேயே அமைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருந்தார். முக்கிய குற்றச்சாட்டாக குறைந்தபட்ச ஆதார விலையில் பாதிப்பு ஏற்படும் என்று கூறிய எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்ற தவறான பிரச்சாரத்தையும் விவசாயிகளிடம் முன்வைத்துள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குறுவை சாகுபடி பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கேபினெட் கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் குறுவை சாகுபடி பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவித்தார். கோதுமை குவிண்டால் ஒன்றுக்கு 50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 1975 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பயிர் வகைகளுக்கு 225 ரூபாயும் துவரம்பருப்புக்கு 300 ரூபாயும் அதிகரித்துள்ளது. கடுகு 225 ரூபாய், குங்குமப்பூ 112 ரூபாய் மற்றும் பருத்திக்கு 75 ரூபாய் என குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை அறிவித்த பிறகு பேசிய நரேந்திர சிங் தோமர் குறுவை சாகுபடி தொடங்குவதற்கு முன்பே குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவித்து எதிர்க்கட்சியின் பொய்யான பிரச்சாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்திய பிறகு எதிர்க்கட்சிகள் பல்வேறு போராட்டங்களையும் குறைகளையும் கூறி வந்தன. ஆனால் அதற்கு நேர்மாறாக ஜிஎஸ்டியின் மூலம் பல்வேறு மாநிலங்கள் பயன்பெற்றன. இதுபோல இந்த விவசாய சட்ட திருத்த மசோதாவிற்கும் காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் விவசாயிகளிடையே பொய்யான தகவல்களை பரப்பி போராட்டத்தில் ஈடுபட செய்கின்றன. பொருளாதார ஆய்வாளர்களும் விவசாய வல்லுநர்களும் இந்த 3 மசோதாக்களையும் பாராட்டி வரும் நிலையில் அரசியல் லாபத்திற்காகவும் மத்திய அரசுக்கு மக்களிடம் இருக்கும் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே எதிர்க்கட்சிகள் இவ்வாறு பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றன என அமைச்சர் தெரிவித்தார்.